வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பரங்குன்ற மலையில் தீபமேற்ற வலியுறுத்தி உயிர் தியாகம் செய்த மதுரை நரிமேடு முருகபக்தர் பூர்ணச்சந்திரனின் 16வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நிகழ்வில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன், கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளர் நடிகை கஸ்தூரி, RSS நிர்வாகி கேசவ விநாயகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பூர்ணச்சந்திரன் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பூர்ணச்சந்திரன் தனது மரண வாக்குமூலத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறான், எங்கள் குடும்பம் பாரம்பரியமாக திமுக குடும்பம், எங்கள் அப்பாவோட கல்யாணத்துக்கு கலைஞர் தன் கைப்பட வாழ்த்து செய்தி எழுதி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருந்தும் கூட அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூட முன்வரவில்லை என்றால் இது ஒரு கொடுங்கோல் ஆட்சி. பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா இந்த ஆட்சியை மன்னிக்காது. பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இந்த குடும்பத்தின் நலன்களில் அவர்கள் உடனே இருக்கும் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள. திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி. ஒரு ஹிந்து காஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஹிந்து நோக்கத்திற்காக, தீபம் ஏற்றுவதற்காக, முருகனுக்காக ஒருத்தனை உயிர் துறந்தான் அப்படின்னா அந்த முடிவு தவறாக இருந்தால் கூட மரணத்திற்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு உயிரிழப்புக்கு அப்புறம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறது தானே கொள்கை. இப்போ ஒருவேளை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்குன்னு வச்சுங்க, திமுகவினுடைய லட்சியத்திற்காக ஒருத்தர் இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்துட்டான், தப்பு பண்ணிட்டான்னா கூட பிஜேபி ஆட்சி சிம்பத்தைஸ் பண்ணும். நீங்கள் சிம்பத்தைஸ் பண்ணுறது இறந்தவனுக்கு இல்லைங்க, அவன் குடும்பத்துக்கு சிம்பத்தைஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய அனுதாபத்தை, உங்கள் இரங்கலை பூர்ணச்சந்திரனை இழந்து விட்ட பெற்றோர்கள், அவங்க மனைவி, அப்பாவை இழந்து விட்ட குழந்தைகள், இங்கே பாருங்க 2 குழந்தைகள் இங்கே தான் இருக்காங்க, அவங்களத்தான் அனுதாபம் சொல்கிறீங்க, பூர்ணச்சந்திரனுக்கு இல்லை. அவர் ஆன்மா சாந்தி அடைறதுக்கெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் பிரார்த்தனைக்கு கடவுள் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரான்னு எங்களுக்கு தெரியாது. குடும்பத்துக்கு இதென்ன வெல்ஃபேர் கவர்மெண்ட்டு? இதுக்கு முன்னால் நீங்கள் கொடுத்தது இல்லையான்னு கேட்குறேன். எத்தனை விபத்தில் நடந்த மரணத்துக்கு கொடுத்துருக்கீங்க? இதுவும் விபத்து தானே. விஷசாராயம் குடிச்சவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைகளை பார்க்க வேண்டாமான்னு கேட்குறாங்க. திமுக அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் தான், முருகனுக்கு எதிரான அரசாங்கம், கார்த்திகை தீபத்திற்கு எதிரான அரசாங்கம். இந்த கார்த்திகை தீபத்துக்கான தியாகம் தான் பூர்ணச்சந்திரன்கிற அமர தீபம். இதை நாங்கள் வரலாற்றில் என்னைக்கும் பதிவு செய்து கொண்டே இருக்கோம். தமிழ்நாட்டில் 12% சிறுபான்மை வாக்குகளில் பெரும்பான்மை வாக்குகளை விஜய் பிரிச்சுட்டு போயிடுவாரோன்னு பயம் வருது. அதனால கூடுதல் நாடகம், கூடுதல் ஆக்டிங் இதெல்லாம் பண்ணுறாரு. வெங்கடேசன் உட்பட, ஸ்டாலின் உட்பட, காங்கிரஸ் உட்பட இதெல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் தான் சிறுபான்மையின் பாதுகாவலர். சிறுபான்மைக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில். 88% பெரும்பான்மைக்கு ஓட்டு இல்லை, 88% இந்துக்களுக்கு உணர்வு இல்லை. இவனுக்கு எப்பயுமே சூடு சொரண மான வெக்கம் இல்லாதவன் தான் இந்த இந்து. அப்படி நினச்சிக்கிட்டு வாக்கு கேட்குறாங்க, வாக்கு வங்கியை உருவாக்குறாங்க. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எப்போதும் தீப பிரச்சனையில் அவங்களுக்குள்ள இஷ்யூவே கிடையாது. அங்கே தர்கா இருக்குது என்பது உண்மை. ஆனால் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தர்க்கம் இல்லை. நீங்கள் தர்க்கம் இருப்பதாக உருவாக்குறீங்க, செயற்கையாக உருவாக்குறீங்க. அது பொய்யின் நிரூபணமாகும். வரக்கூடிய தேர்தலில் இந்து வாக்கு வங்கி உருவாகும். இந்துவா ஓட்டு போட்டான்னா அதுக்கப்புறம் வெங்கடேசன் இப்படி பேச மாட்டார். வாயத்திறனா இந்த கட்சிக்காரெல்லாம் வாயை திறக்க மாட்டான். மூக்க பிடிச்சா வாயை திறப்பான். இந்துவா ஓட்டு போட்டால் அடுத்த நிமிஷம் இவங்கெல்லாம் வாயை திறப்பாங்க. திருச்சி டு மதுரை வரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று சமத்துவ நடைபயணம் துவங்குகிறார். அதை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். ஸ்டாலினை வரவேற்க கட்சியினரை அழைத்து வர அரசு பஸ்களை திமுகவினர் பயன்படுத்தினர். இதனால் 2 மணி நேரத்துக்கு மேலாக பஸ்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் பரிதவித்தனர். மேலும் திருச்சியில் போக்குவரத்து மாற்றப்பட்டது. இதனால் புத்தாண்டு விடுமுறை முடிந்து திருச்சி வழியாக வெளியூர் செல்லும் தனியார் ஊழியர்கள், கல்லூரி மாணவர்கள், கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பலரும் பஸ் கிடைக்காமல் தவித்தனர். வைகோ ஒரு பக்கம் நடைபயணம் செல்ல பஸ்கள் கிடைக்காமல் பயணிகள் சிலர் பொடிநடையாய் நடந்தாவது ஊர் போய் சேரலாம் என கிளம்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவில் மூலவர் மங்களநாத சுவாமி ஆகிய சிவலிங்கம் சுயம்பு ஆனவர். ராமநாதபுரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவிலில் பச்சை மரகத கல்லினால் 5.5 அடி ஆளுயரத்தில் நடனமாடும் திருக்கோலத்தில் அபூர்வ நடராஜர் சிலை உள்ளது. பச்சை மரகதம் ஒலி ஒளி அதிர்வுகளை தாங்க முடியாத தன்மை உடையது என்பதால் ஒலி ஒளி அதிர்வுகளிலிருந்து இச்சிலையை பாதுகாக்க சிலைக்கு சந்தன பூச்சு கலவையை பூசி பாதுகாக்கப்படுகிறது.
ஆண்டுக்கு ஒருமுறை திருவாதிரை திருநாளில் மட்டும் பக்தர்களின் தரிசனத்திற்காக சந்தன பூச்சு களையப்பட்டு இரவே மீண்டும் சந்தனம் பூசப்படுகிறது. அதன்படி இன்று காலை பச்சை மரகதக்கல் நடராஜருக்கு சந்தன பூச்சு களைக்கும் நிகழ்ச்சி நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனைகள் நடைபெற்றன. இன்று ஒருநாள் பகல் முழுவதும் பக்தர்களின் தரிசனத்திற்காக பச்சை மரகத மேனியுடன் நடராஜர் சுவாமி காட்சியளிக்கிறார். தொடர்ந்து இரவு ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி மீண்டும் ஆருத்ரா மகா அபிஷேகமும் சிறப்பு தீபாராதனைகளும் நடந்த பின்னர் நடராஜருக்கு மீண்டும் சந்தன கலவை பூசப்படும். பச்சை மரகத கல்லினால் ஆன நடராஜரை தரிசிக்க மாநிலம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று விடுமுறை அளித்து கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் அறிவித்தார். அதேபோல் போக்குவரத்து வழித்தடங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.